உடைபொருந்திய சின்னம் 1க்கு 2 இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறி இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே நம்முடைய அருமை என்பது ஐதரலி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். மெழுகுவர்த்தி என்றாலே அது தன்னைத்தானே உருக்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு ஒளி வழங்கக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தி. அந்த மெழுகுவர்த்தி சின்னத்தை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள நான் வந்திருக்கின்றேன். காரணம், இந்த இயக்கத்திலே மாத்திரமல்ல, இந்த சமுதாயத்திலே தொடர்ந்து மெழுகுவர்த்தியாக உழைத்து உருகி ஒளியும் தந்து கொண்டிருக்கின்ற ஜீவன் என்ற முறையில் நான் இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்தி வைத்ததில் மிகுந்த பெருமை கொள்ளுகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் தேர்தலிலே உடன்பாடு கொண்டு அந்த உடன்பாடு மிகுந்த உடன்பாடு, அது வெறும் உடன்பாடு அல்ல. நம்ம துரைமுருகன் இங்கே எடுத்து காட்டியதை போல் கடந்த காலத்திலே இஸ்லாமிய சமுதாயமும் திராவிட சமுதாயமும் எந்த அளவுக்கு ஒருவரோடு ஒருவர் நட்பு கொண்டு இயக்கத்தின் நடவடிக்கைகளிலும் சமுதாயத்தின் மேன்மையிலும் பாடுபட்டோம் என்பதையும் அதன் தொடர்ச்சியாக இப்பொழுதும் இந்த தேர்தலிலும் நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம் என்பதையும் எண்ணி பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மகிழ்ச்சியை நாம் முழுமையாக கொண்டாட வேண்டுமேயானால் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் மனிதநேய கட்சி மகத்தான வெற்றியை பெற்றது என்ற நிலையை உருவாக்க வேண்டும். ஐதரலி அவர்கள் கடும் உழைப்பாளி, நல்ல பேச்சாளி. அவருடைய எழுத்துவன்மையும் சொல்லுமையும் இவை இரண்டையும் விட வாக்குவன்மையும் இந்த நாட்டிற்கு சமுதாயத்திற்கு நிரம்பவும் பயப்படக்கூடியவை. எனவேதான் அவரை ஆதரிக்க நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் நானும் பங்கு கொண்டு அவர் வாழ்க, அவர் வெல்லுக என்று வாழ்த்துகின்ற கடமையினை செய்து கொண்டிருக்கின்றேன். நம்முடைய கழக தோழர்கள் நான் கடந்த 5 நாட்களாக எந்த அளவிற்கு ஓய்வில்லாமல் உழைத்து வருகிறேன் என்பதை எடுத்துச் சொன்னார்கள். இன்று மாலையிலே கூட மயிலாடுதுறைக்கு வர முடியுமா, அதற்கு உடல்நிலை இடம் தருமா என்ற ஐயப்பாட்டுக்கு இடையிலேதான் என்னுடைய மருத்துவ நண்பர்களுடைய உதவியோடு
அவர்களுடைய ஆலோசனையை பெற்று உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். போகத்தான் வேண்டுமா என்று என்னுடைய துணைவியார் கேட்டார். என்னுடைய நண்பர்கள் கேட்டார்கள். ஒரு கடமையை ஆற்றுவதற்கு தலையிலே பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த கடமையை ஆற்றாவிட்டால் அவருக்கு பெயர் கருணாநிதி அல்ல, அதுவும் சாதாரண கடமை அல்ல. தொன்று தொட்டு தம்பி துரைமுருகன் சுட்டிக்காட்டியதே போல் இளமை காலத்தில் இருந்து எந்த இயக்கத்தோடு நட்புறவு கொண்டு இருக்கிறேனோ அந்த இஸ்லாமிய இயக்கத்தோடு கொண்டுள்ள உறவு உறுதிப்பட வேண்டுமானால் அது உண்மையான உறவுதான் என்று உலகத்திற்கு நான் உறுதியாக கருத்து சொல்ல வேண்டுமானால் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும். இங்கே நம்முடைய ஹைதர் அலி அவர்களை ஆதரித்து பேச வேண்டும். அவருக்காக வாழ்த்துறை வழங்க, ஆதரவு குறை வழங்க வந்துள்ள ஜிஹாருல்லா அவருடைய உரையை கேட்க வேண்டும். இந்த ஒரே மேடையிலே அவர்களோடு வீற்றிருக்க வேண்டும். அதைவிட என்னுடைய உடல்நிலையை பெரிதல்ல. ஆகவேதான் நான் பொருட்படுத்தாமல் மாயவரத்துக்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு வந்தேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமேனால் மாயவரம் இந்த மயிலாடுதுறை எனக்கு புதிய ஊர் அல்ல. இந்த மயிலாடுதுறையிலே தான் மறைந்த என்னுடைய நண்பர் பக்கீரிசாமி வாழ்ந்தார், புகைப்பட நிபுணர். இந்த மயிலாடுதுறையிலே தான் என்னுடைய பழம்பெரும் நண்பர் கவிஞர் கருணானந்தம் வாழ்ந்தார். அவர்களையெல்லாம் நினைத்து பார்க்கவும் அந்த நினைவின் சார்பாக சூளுரை மேற்கொள்ளவும் இந்த கூட்டம் பயன்படுத்தவும் என்ற அந்த உறுதியோடு தான் வந்தேன். உங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம். திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்க காலத்தில் இருந்து இஸ்லாமிய சமுதாயத்தோடு இத்தகைய நெருக்கமான தொடர்பு வைத்திருக்கிறதே. அப்படியானால் 1-2 காரியங்களில் இந்த நட்பு, தேர்தல் நட்பு இடைக்காலத்திலே ஏற்படாமல் போவதற்கு என்ன காரணம் என்று கூட சிலர் எண்ணி பார்க்கலாம். நான் அவர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், என்னதான் எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள், அபிப்பிராய பேதங்கள் ஏற்பட்டு நாங்கள் சில நேரங்களிலே ஒன்றுபட்டு இரண்டரை கலந்து அரசியல் காரியங்களிலே ஈடுபடாவிட்டாலும் கூட தண்ணீர் எப்படி கலந்தால் அதை பிரிக்க முடியாதோ அதை போல திராவிட இயக்கத்துக்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் உள்ள உறவு யாராலும் எவராலும் பிரிக்க முடியாத உறவாகும். அந்த உறவின் அடிப்படையிலே தான் இங்கே நம்முடைய அருமை நண்பர் ஹைதர் அலி அவர்கள் நாடாளுமன்ற வேட்பாளராக கழக ஆதரவை
தோழமை கட்சியுடைய ஆதரவை பெற்று நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இங்கே வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையை கொண்டு, ஏனென்றால் இப்பொழுதே அவர் இங்கே பேசும் பொழுது உற்று பார்த்தேன், கவனித்து பார்த்தேன். அவர் டெல்லிக்கு போய் பேச வேண்டிய அவசியம் கூட இல்லை. இங்கிருந்து பேசினாலே டெல்லிக்கு கேட்கவும் அந்த அளவிற்கு உரத்த உறவு எடுத்து பேசியிருக்கிறார். அந்த அளவிற்கு விவரமாக பேசியிருக்கிறார். அறிஞர் அண்ணா அவர்களுடைய கருத்துரையும் மறைந்த எங்கள் அண்ணன் அழகிரிசாமியினுடைய எழுச்சி உரையும் இரண்டும் கலந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் நம்முடைய ஐதர் அலி அவர்களுடைய உரை அமைந்திருந்தது என்பதை பார்த்தேன். அவருக்கு ஒன்றும் சளைத்த குரல் அல்ல, எம்எல்ஏதாக இருக்கிற ஜிகாருல்லா அவருடைய உரை. நான் இஸ்லாமிய சமுதாயத்தை நண்பர்கள், சகோதரர்கள் பலருடைய பேச்சை கேட்டிருக்கின்றேன். அமைதியின் வெடியுமாக பேசுகின்ற அருமை நண்பர் அப்துல் சமத் இதனை பேசவிடாமல் அளிக்கிற ஆற்றம் மிகுந்த லத்தீப், இப்படி பல இஸ்லாமிய நண்பர்கள் எனக்கு பழக்கமானவர்கள். அவர்களுடைய வழியிலே அவர்களோடு கடந்த பல ஆண்டு காலமாக அரசியல் நடத்தியவர் நான். ஏதோ இன்றைக்கு தேர்தலுக்காக அவர்களும் என்னோடு வரவில்லை, நானும் அவர்களோடு செல்லவில்லை. ரெண்டு பேரும் சேர்ந்திருப்பது கூடா நட்பல்ல, கூடுகிற நட்பு, கூடிய நட்பு, யாராலும் பிரிக்க முடியாத நட்பு. அப்படிப்பட்ட நட்பு நான் நட்பு என்று சொன்னாலோட கொஞ்சம் ஐயப்பாடு ஏற்படலாம். இது உறவு. இந்த உறவு இந்து நேரத்தில் நீண்ட நெடுங்காலமாக ஏற்பட்ட உறவு. நான் சொல்ல விரும்புகின்றேன், அரைக்கால் சட்டை பட்டிருந்த பையனாக ஒரு கையிலே பிறகு கொடியையும் இன்னொரு கையிலே இஸ்லாமிய கருத்துக்களை அடங்கிய புத்தகங்களையும் வைத்துக் கொண்டு பல ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் திருவாரூரில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாட்டில் கான் பகதூர் கலிஃபுல்லா சாஹிப் அவர்கள் பக்கத்திலே அந்த குருநாத்திலே வந்தவன் தான் இந்த கருணாநிதி என்பதையும், அவன்தான் அந்த தொடர் பயணத்தை நிறுத்தாமல் இந்த துறையிலே இந்த சமுதாயத்திற்காக உழைக்க வந்திருக்கிறார் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அணியை தன்னுடைய முயற்சியாலும் தோழமை கட்சிகளுடைய முயற்சியாலும் உருவாக்கியிருக்கிறது. அந்த அணிக்கு பெயர் தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி. இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டை ஆளுவதற்கா, இந்திய நாட்டை ஆளுவதற்கா என்றால் நான் நாட்டை ஆளுவதை பற்றி சொல்ல விரும்பவில்லை. நான் அதை பெரிதுபடுத்தி பேசவும் விரும்பவில்லை. எங்களுக்குள் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு நாங்கள் இந்த நாட்டினுடைய இந்த இனத்தினுடைய நல்வாழ்வுக்காக ஒன்றாக இணைந்து பணியாற்றுகின்ற அந்த பக்குவத்தை பெற்றிருக்கிறோம் என்றால், அந்த பக்குவத்தை பெற்ற நாங்கள்
அதை பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த ஐக்கிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தான். எனவேதான் நாங்கள் இந்த கூட்டணியிலே இருக்கின்றோம். இந்த கூட்டணியை உடைப்பதற்கோ சிதைப்பதற்கோ தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அரசு, அம்மையார் ஜெயலலிதா அவருடைய அரசு முயற்சிக்கக்கூடும். ஆனால் உங்கள் சார்பாக அந்த அம்மையாருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், எங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அம்மையார் அவர்களே, நீங்கள் ஒருவேளை பெங்களூரில் நடைபெறுகின்ற வழக்கிலே இருந்து தப்பினாலும் தப்பலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுதியை, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்பட்டுள்ள உடன்பாட்டை யாராலும் தகர்க்க முடியாது என்ற அந்த வன்மையான உண்மையை நான் இங்கே எடுத்துக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே அப்படிப்பட்ட உறுதியான மனப்பான்மையோடு ஒன்றுபட்டிருக்கின்ற அணிதான் அவருடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி. இந்த அணியை நான் மேலும் மேலும் பலப்படுத்த, இது போன்ற முயற்சிகளிலே வெற்றி பெற உங்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் தேவை, உங்கள் அத்தனை பேருடைய துணையும் தேவை. தனி ஒருவராக நின்று நான் சாதிப்பேன் என்றெல்லாம் நான் மாறுதட்டிக் கொள்ள விரும்பவில்லை, என்றெல்லாம் அரகுவல் உடுக்க விரும்பவில்லை. நான் இருக்கின்ற சத்தியம், சபதம் தமிழகத்திலே, ஏன் இந்தியாவிலே மத வேறுபாடுகளுக்கு இடமில்லாமல் எம்மதமும் சம்மதமே என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதுதான் எங்களுடைய உறுதியான உடன்பாடான கொள்கை. அந்த கொள்கையை நிறைவேற்ற இந்த நாள் பயன்படுவதால் அந்த நாளை நான் வணங்கி போற்றுகின்றேன். அதற்காக பயன்படுகின்ற அத்தனை பேரையும் வாழ்த்தி போற்றுகின்றேன். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டணியை எவராலும் எதுவும் செய்ய முடியாது என்ற உறுதியை செயலில் காட்டி மயிலாடுதுறையில் நடைபெறுகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய அருமை தோழர், அருமை நண்பர், இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இரு மெழுகுவர்த்திகளின் மூலமாக வெளிச்சங்காட்ட முன்வந்திருக்கின்ற நம்முடைய ஐதுரை அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும், நம்முடைய பணியாக அமைக்க வேண்டும். நமது கலைஞர்